வணக்கம் நண்பரே. பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் ஒண்ணு கஸ்டமைஸ் சேலு. இந்த ஆம்பிளிஃபையர்ல ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து எக்ஸ்ட்ரா கிட் 7.1 எக்ஸ்ட்ரா கிட் போட்டிருக்காங்க. இந்த டீகோடர்ல ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு. இந்த ஃபால்ட்ட வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கம்மியான இது விலைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 டீகோடர் ஆம்பிளிஃபையர் ஓல்டு வெர்ஷன் டீகோடரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் சிஸ்டமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீகோடரில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டு ரைட்டில் மட்டும் ஒரு சேனல் வந்து லைட்டாக டல்லாக சவுண்டு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பேரலாக கொடுத்துருக்கோம். மீதி கனெக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் கொண்ட ட்ரான்ஸ்ஃபார்மர் 28 வோல்ட்டு, அதுக்கடுத்து 24 வோல்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப் 16 ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. இதில் வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் இருந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டுலாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய TDA 7265 5 சேனல் யூஸ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இந்த மாதிரி சப்வூஃபருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தனியாக சப்வூஃபருக்கு மட்டும் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸு. அதாவது நான் இன்னும் யூடியூப்ஸில் வீடியோ போடலை. ஆப்டிக்கல் கோஆக்சியல் இன்புட் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டில் ஒரு சேனல் மட்டும் கம்ப்ளைண்ட்டு. அந்த சேனல் எனக்கு அதாவது டீகோடருக்கு நாங்கள் விலையே வைக்கல. அதாவது இந்த ஆம்பிளிஃபையரோட ரேட்டு மட்டும்தான் நான் இந்த வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேன்.